அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. ரெண்டு குயிக்கான விஷயங்கள். ஏன்னா இப்போ லாங் ட்ராவல் வித் ஃப்ரெண்ட்ஸு. நைட்டு 2 மணி 3 மணி ஆகிடும் போகிறதுக்கு. மூணத்துலேருந்து கிளம்ப போகிறோம். அதனால் ஒரு இன்றைக்கி வகுப்பு இல்லாத ஒரு கெட்டுக்குதல். அதில் சொன்னால் 2 உளவியல் ரீதியான விஷயங்கள் இது வரைக்கும் நான் சொல்லலை, அதை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்குமே பணம் என்பது இன்றியமையாதது, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் பெரும்பான்மையினருக்கு பணம் என்பது பற்றாக்குறையாகவே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் பணம் மட்டுமா, எனக்கு குழந்தை வேணும், கல்யாணம் நடக்கணும், எவ்வளோ ஆசைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். அது நேர்மையான நல்ல தர்மமான அந்த ஆசைகள் அதெல்லாம் எனக்கு மேட்டே இல்லை. ஆசைகள் ஒரு மனிதனுக்கு இருக்குது. நேர்மையான ஆசைகள்னால் அதுக்கு உண்டான வழியில் அவன் போகிறான். அதர்மமான ஆசைகள் அதை அடையணும்னு போகும்போது அதை அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கான பாவத்தை, அதுக்கான பழிபாவங்களை அவன் சுமந்து தான் ஆகணும். அந்த வகையில் நாம் எல்லோருமே தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினைவு கூறுவது இந்த இடத்தில் ரொம்ப முக்கியம். எல்லாம் இரவு தூங்க போவோம். தூங்க போகும்போது அடுத்த நாள் என்னென்னு பிளான் பண்ணிடுவோம். தூங்க போவதற்கு முன் காலை உப்பு ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு, சுடுதலில் உப்பு போட்டு காலை நனைச்சிட்டு தூங்க போவோம். மனைவி கூட ஹாப்பியாக பேசுவோம். நமக்கு பிடிச்சவங்க கூட ஹாப்பியாக பேசிட்டு, பிள்ளைங்க கூட விளையாடிக்கிட்டு, சண்டை போட்டுட்டு, அம்மா அப்பா கூட பேசிட்டு ஹாப்பியாக தூங்க போகிறது எல்லாம் ஓகே. தூங்க போயாச்சு, நம்ம பிளான் பண்ணியாச்சு. படைத்த ஆண்டவனுக்கு, ஆண்டாளுக்கு, ஐஎஸ்க்கு, அல்லாஹ்க்கெலாம் நன்றி சொல்லியாச்சு. தூங்கணும். ஆனால் தூங்குவதற்கு முன் யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடுவோம். கண்ணை திறந்துட்டு யாராவது தூங்குவாங்களா? கிடையாது. நம்பர் 2, கண்ணை மூடணுன்னா ஆழ்ந்த தூக்கம் வந்துடும். அதுக்கு நடுவில் சொக்கரமாக இருக்கும். அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஒரு கிரிப்பாக இருக்கும். அந்த ஒரு டயர்டாக அந்த தூக்கம்ன்றது கண்ணை மூடினதுக்கப்புறம் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஆனால் தூங்கிடுமானா தூங்க மாட்டோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணை மூடுறோம். தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடுறோம். எல்லாமே முடிச்சாச்சு, நன்றிக்கின்றி எல்லாமே முடிச்சாச்சு. ஆழ்ந்த தூக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சுக்கம் மாதிரி அப்படி. அதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுறதுக்கும் அந்த சொக்கிறதுக்கும் நடுவில் நாம் எல்லோருமே தூக்கம் வருவது போல் நடிப்போம். தூங்க மாட்டோம், தூக்கம் வருவது போல் நடிப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காலை நான்லாம் எப்படின்னா கையை இப்படி கன்னத்தில் வச்சுப்பேன். 2 காலையும் ஒரு எப்படி சொல்கிறது, டபிள்யூ ஷேப்பில் கொண்டு வந்துடுவேன். வி ஷேப்பில் வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம் அவங்க புரியறதுக்கு. வி ஷேப்பில் நல்லா தொடை இந்த முட்டியை கொஞ்சம் குறுக்கி காலை இப்படி வச்சு தூங்குவேன் நான். அது ஒரு பக்கம் தூங்குவேன். என்ன வெயில், என்ன குளிர் எது இருந்தாலும் போர்வை போத்தாமல் தூங்க மாட்டேன். அப்போ நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி போர்வையெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். கொசுலாம் இருக்கக்கூடாது. சென்னையில் கொசு ஜாஸ்தி எல்லா இடங்களுமே. அப்போ அதுக்கு நான் என்ன தயார் பண்ணுறேன். தலைகாணி கரெக்டான தலை இருக்கணும், இல்லைன்னா கழுத்துளி வரும். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஏசி கூலிங்லாம் கரெக்டாக இருக்கா, 24 லோவில் இருக்கா இல்லை ஹையில் இருக்கா பார்த்துப்போம். ஃபேனு எல்லாமே பார்த்துப்போம். அதுக்கப்புறம் தூங்க போவோம். எல்லாம் நார்மலாக எப்படி தானே, ஃபேன்னா ஸ்பீடு எழுந்துக்கூடாது, அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்கு எல்லா ப்ரிப்ரேஷனும் நம்ம பண்ணிவிடுவோம். ப்ரிப்ரேஷனை பண்ணிவிட்டு அலார்ம்லாம் செட் பண்ணிவிட்டு தூங்க போகிறோம். போகும்போது முதல் ஸ்டெப்பு கண்ணை மூடுறோம். டீப் ஸ்லீப்புக்கு முன்னாடி தூக்கம் வருவது போல் நடிக்கின்றோம். தூக்கம் வருதுன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா அதுதான் நடிப்பு. அந்த நடிப்பை உண்மை என்று உங்களுடைய மூளை நம்புவதால் உங்களுக்கு தூக்கம் வருகின்றது. நீங்கள் பாடி டயர்டு, பாடி பெயின் இதெல்லாம் மாத்திரை போட்டால் அதெல்லாம் செகண்டரி. எதாக இருந்தாலும் கண்ணை மூட்டுறீங்க, தூக்கம் வர்றதுக்கு முன் தூக்கம் வர்றது போல் நடிக்கின்றோம் அனைவரும். அதனால் அதை
முழுவதுமாக நம்முடைய மூளை நம்பிக்கின்றது தூக்கத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கின்றது. அதே போல் தான் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, எது வந்து உங்களுக்கு கைவர போடணும்னு ஆசைப்படுறீங்களோ, எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ, தர்மம் அதர்மம் நான் பேசவே இல்லை. நீங்கள் நம்ப வேண்டும், முதல்ல நடிக்க வேண்டும், அப்புறம் அதுவாக மாறிவிடுவீர்கள். இது நிச்சயமாக நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் நம்பணும், ட்ரஸ்ட்டு. நம்பர் 2 வந்து ஆக்டிங். நம்பர் 3 யூ வில் பிகம் வாட் யூ திங்க். நீங்கள் வந்து என்ன பேசுங்களோ அதாக ஆகிறீங்க, என்னவா ஆகும்னு நினைக்கலாம் அதாக ஆகிறீங்க, என்னவாக மாறுறீங்களோ அதாக மாறுறீங்கன்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் நீங்கள் நடித்தீங்கன்னா உங்கள் மூளை நம்பிக்கின்றது உங்களுக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கின்றது. நீங்கள் இன்டர்ன் இதே விஷயத்தை உங்கள் பணத்திற்கு, பணம் நம்மக்கிட்ட வந்துட்டதாக நடிக்கணும், குழந்தை வந்துட்டதாக நடிக்கணும், கல்யாணம் நடந்து விட்டதாக நடிக்கணும், எல்லாத்தையும் எதெல்லாம் நமக்கு ஆசையோ நடிக்கணும்னு போட்டுங்க. மூளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அந்த மனம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மனம் மூளையெல்லாம் ஒன்று தான். மனம்ன்றது ஏதோ ஒரு பாட்டு கிடையாது. அதுக்கு அந்த ஆழ் மனத்துக்கு வந்து நல்லது கெட்டதாக தெரியாது. நீ பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி கார் வாங்கணும், அவன் காரில் வந்து ஒரு ஓட்டை ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தப்பான விஷயம். ஆனால் அது நடக்குமானா உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக அந்த தாட்டை கொண்டு போகிறீங்கன்றது, எந்த நிலையிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்றது நடக்கும், நடக்காதுன்னு சொல்லிடலாம். ஸோ நீங்கள் இனிமேலாவது நடிக்க பழகுங்கள். உண்மையாக இருந்தது போதும். நடிப்பு வந்து நம்ம மூளைக்கு அத்தியாவசியம் பண்ணுது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய விஷயம், இன்றைக்கி அதுக்கான தோதாக ஒரு விஷயம் அமைந்தது ஒரு மீட்டிங்கில் பேசுவதற்கு. சரி, இது வந்து நம்ம மக்களுக்கும் சொல்லிடுவதற்காக உங்களுக்கு சொன்னேன். ரெண்டாவது, இது எப்படி ஒரு விசேஷமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு பற்றின செய்தியோ, ரெண்டாவது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்ன தொடர்ந்து பேசுகிறீங்க. இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது. அந்த அரசாங்கம் வந்து எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் அந்த அரசாங்கத்தை தரக்குறைவாக விமர்சிக்கிறாங்க. நான் வந்து எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது எனக்கு. அவங்களோட வார்த்தைகள், உதாரணத்துக்கு மைனாரிட்டி அரசாங்கம்னு சொல்லும்போது அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்களுடைய கவர்மெண்ட்டே மைனாரிட்டி அரசாங்கமாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்தது. ரெண்டாவது, விடியா அரசுன்னா அந்த வார்த்தையை அவங்க தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் விடியல் இல்லாமல் போயிடும். அப்போது நடிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ, வார்த்தைகளை கவனித்து பேசுவது அதை விட ரொம்ப முக்கியமானது. ஸோ நடிக்கவும் தெரியணும், வார்த்தைகளை கையாளவும் தெரியணும். நான் நடித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை உங்களுக்கு கட்டாயம், அந்த வார்த்தையை இது உபயோகப்படுத்துறது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு புரிவதற்கு சொல்கிறேன், கட்டாயம் எடுத்து வந்து கொடுக்கும். நான் வந்து எப்போவுமே நிச்சயம் சொல்வேன், உங்களுக்கு புரிவதற்காக கட்டாயன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். நிச்சயம் அது வந்து உங்களை வந்து சேரும். ரெண்டாவது, அது வந்து சேர்றதுக்கு எது தடையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தைகள். முடியாது, இருக்காது, நடக்காது, ஆல் சார்ட் ஆஃப் நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஆல் சார்ட் ஆஃப் நெகட்டிவ் திங்ஸு உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்காது, நிச்சயமாக கொடுக்காது. அதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பெட்டராக வந்து அந்த வார்த்தை பிரயோகங்களை வந்து நீங்கள் கையாளும் போது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இதோட தொடர்புடைய இதை விட ஒரு சூப்பரான விஷயத்துடன் நாளை உங்களை தொடர்பு கொள்கின்றேன். ஏன்னா லாங் ட்ராவல் போனோம், அதனால் வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனிக்கு தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மைக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம். நிறைவாக ஒரு விஷயம், மார்ச் 11ஆம் தேதி ஹிந்து தன்னெழுச்சி மாநாடு என்ற ஒரு பேரில் திருவண்ணாமலை வைத்து நடைபெற உள்ளது. இன்னும் இடம் தீர்மானமாகலை.
அந்த மாநாடு வந்து ஒரு பெரிய மாநாடாக இருக்கும். என்ன தவறுகள் நடக்குது, பிற மதத்தை அட்டாக் பண்ணலாம் நோக்க முடியாது. இந்து மதத்தில் என்னென்ன விஷயங்கள் சரி பண்ணணும், என்னென்ன தேவைகள் இருக்குது, அநியாயங்கள் அட்டூழியங்கள் குறித்தும், பெண்கள் பாதுகாப்பு குறித்தும், போதை விழிப்புணர்வு குறித்தும் அந்த மாநாடு வந்து நடக்க உள்ளது. அந்த மாநாடுக்காக உணவு ஏற்பாட்டை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்த்தும் ஆதரவும் நிச்சயமாக அந்த விழாவுக்கு தேவை. அது ஏறத்தாழ 25,000 பேர் குறைந்தபட்சம் எண்ணிக்கையில் கலந்து கொள்வார்கள். 25,000 பேர் மேலே தான் இருக்கும். அது நிச்சயமாக நானும் பேசுவேன் அந்த மாநாட்டில். வாய்ப்பு இருப்பவர்கள் மார்ச் 11 நீங்கள் பிளாக் பண்ணிங்க. உங்கள் குடும்பத்தினருடன், உறவினர்களுடன், ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களுடன் அந்த விழாவில் பங்கேற்கணும். நீங்கள் அந்த விழாவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க, அதெல்லாம் உங்கள் பர்சனல் மேட்டர். விஜய்க்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு எதுக்கு வேணால் ஓட்டு போடுங்க, ஐம் லீஸ் பாதர். ஆனால் ஹிந்துவாக நம்ம ஒன்றுபடணும் அப்படின்னும் போது அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது நம்முடைய கோயில்களை காப்பதற்காக, நம்ம தர்மத்தை காப்பதற்காக. இந்து மதம் என்பது பிற மதத்துக்கு எதிரான மதம் அல்ல, அது வந்து தர்மம் தான் ஹிந்து. அப்போது தர்மம் தழைக்கணும் அப்படின்னா ஹிந்து மதம் நீடித்திருக்கணும். இந்து மதத்துடைய கான்செப்ட்ஸ் எல்லாருக்கும் புரியணும். எங்கேயோ ஒருத்தர் வந்து ஏதோ மனுஸ்மிருதின்ற ஒரு இடத்துல ஏற்றத்தாழ்வுகள்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த காலகட்டத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம வந்து 22ஆம் நூற்றாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போது நாம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம இருக்கணும், நாம் நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னா நாம் இந்துக்களால் தான் அது சத்தியமாக சாத்தியம். நம்முடைய கிறிஸ்துவ நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் இந்த ஊரில் பாதுகாப்பாக அமைதியான வழியில் எல்லோருமே இந்து சகோதரர்களும் சேர்ந்து ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழணும்னா அதற்கான வழியை இந்த மாநாடு சொல்லப்போகின்றது. ஸோ அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர். நன்றி, வணக்கம்.